தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடர்கிறது. இவ்வளோ நாள் நான் யாரையோ கூட்டிட்டு வந்தேன், நீ வேண்டான்னு சொல்லிட்ட. இப்ப இவரு சாதாரணமா ஒரு அலையன்ஸ் சும்மா வந்தது, அதை பார்த்தா நீ ஓகேன்னு சொல்லிட்டியே, எப்படி நீ சொன்ன அப்படின்னு அவங்களுக்கு எல்லாரும் இந்த ஆண்டோட ரிலேஷன்ஷிப் புரியல. சரி, நீங்கள் சொல்லியிருக்கணும் அந்த கட்டம் போட்ட சட்டை எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் ஓகே. ஏன்னா சில நேரத்தில் வந்து நம்ம ஆண்டவர் அதான் ஃபெய்த் வாக் இஸ் எ லோன்லி வாக்குன்னுவாங்க பாருங்கள். இப்போ ஆபிரகாம் கூட அவனை யாராவது புரிஞ்சிருப்பாங்களா? இப்போ வந்து அவன் பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு ஆண்டவர் பிள்ளையை பலியிட கொடுக்க சொன்னால் அவனை பலியிட்டிருப்பான். என் பிள்ளைய வெட்ட போய் கிழவனுக்கு இருக்கு பிடிச்சிச்சு வயசான காலத்துலன்ட்டு சில கூட இருக்கிறவங்களால புரிஞ்சிக்க முடியாது. மகன்கிட்ட கூட சொல்ல முடியல அவனால். யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது அவனுக்கு எவ்வளோ வேதனை. ஆனால் அவனுக்கு தெரியுது கர்த்தருடைய சத்தம் தான். சில நேரத்தில் இது ஆண்டவர் பண்ணுற வேலை தான் இது. ஏன்னா இதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, எங்களுக்கெல்லாம் மேரேஜ் நடக்கும்போது எங்கள் மாமா வந்து ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு இவாஞ்சலிஸ்ட்டு. அவரை மாதிரி ஒரு ஊழியக்காரங்க நான் பார்க்கல. ஏன்னா நான் நிறைய ஊழியக்காரங்களை பார்க்குறோம். ஓகே, நான் அந்த லெவலுக்கு போகல. நான் நம்ம ஸ்டான்லி ஐயா, அகஸ்டின் ஜெயக்குமார் ஐயா அந்த லெவலுக்கு நான் போகல. யதார்த்த ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் இறங்கி ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் என் மாமாவோட பேர் சொன்னா கூட உங்களுக்கு தெரியாது. பட் இன்னைக்கு நான் இவ்வளவு ஊழியம் பண்றேன் அப்படின்னா அவங்கள பார்த்து பேர் தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நான் ஊழியத்தில் அவர் கால்படாத கிராமம் கிடையாது தமிழ்நாட்டில். இப்போ 67+ ஆகுது, சுகர் இருக்கு, 4 கால் 4 விரல் எடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கும் வந்து அவர் கிராமங்களில் நடந்துட்டு இருக்கிறாரு, ஊழியம் பண்றாரு. கிராமங்களையும் காடுகளையும் மலையிலையும் செய்கிற ஊழியக்காரங்க டிவியில் யூடியூப்லாம் தேடினா கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேமரா முன்னாடி நிற்க மாட்டாங்க, மனுஷனுக்கு முன்னாடி தான் போய் நிற்பாங்க. ஆண்டவர் முன்னாடி மட்டும் தான் அவங்க ஆண்டவர் மட்டும் தான் கணக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு பப்ளிக் அக்செப்டன்ஸ்லாம் தேவையில்லை. அதெல்லாம் அவங்களுக்கு கால் தூசி. கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுவது மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. பைபிள் ஸ்காலர் நான் அவரை மாதிரி ஒருத்தரை பார்த்தது கிடையாது. பைபிளில் இருக்கிற அவ்வளோ நுணுக்கங்கள் எடுப்பார், வெளியில் பேசுவார், அவ்வளோ திருப்பிரசங்கம் அழகாக பண்ணுவார். ஜனங்களை ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னா அப்படி கூட்டி நிற்க வைக்கிறதெல்லாம் வந்து கைவந்த கலை அவங்களுக்கு. ஏன்னா 30 இயர்ஸாக அவங்க பண்ணுறாரு, கிராம ஊழியங்கள் பண்ணிட்டு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ இதுவாக இருக்கிற ஒரு மனுஷனுக்குமே எங்களுடைய விஷயத்தில் அவருக்கு அது புரியலை. இது எப்படி நடக்குது அதுதான். அதனால தான் இது ஆண்டவர் பண்ண அந்த ஊழியக்காரனை தவிர தான் ஆபிரகாமுடைய மனைவிக்கு அவனால் சொல்ல முடியல. சொன்னால் அவளுக்கு புரியாதுன்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? அதனால் சொல்கிறது புரியுது. கர்த்தர் தான் இதை பண்ணுறாரு. அப்போ இந்த இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறாங்க வீட்டில். அப்போ அப்பா வந்து போய் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ அப்பா வந்து ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையே சொல்கிறாரு, இவன் என்னுடைய ஊழியத்தை உண்மையாக செய்வான், இவனுக்கு உன் பிள்ளைய வந்து கல்யாணம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே. ஸோ இந்த வார்த்தை வந்து ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறமா அப்பாவுக்கு வந்து மறுபேச்சு பேச முடியல. ஸோ அதனால வந்து கல்யாணத்துக்குரிய காரியத்தை எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, கல்யாணத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சி சொல்லுங்கள். அது 2013 மேரேஜ் ஆச்சு. அப்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்குள்ளே நடத்துகிறாரு. 2011 முதல் முறையாக இங்கே பட்டாபிராமில் ஸ்டான்லின்னு ஒரு அங்கிள் இருக்கிறாங்க. அவங்க இந்த இன்ஜின் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டீமாக அந்த அடிக்கடி மலை ஊழியங்கள், கிராம ஊழியங்கள் இதுக்கெல்லாம் போவாங்க. அப்படி போகும்போது 2011 என்னை முதல்ல ஒரு வாட்டி அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க கூப்பிட்டு போனது வந்து என்ன ஒரு பேட் வாசிக்கிறதுக்காக. நான் ஒரு ரிதம் பிளேயர், நான் பேட் வாசிக்கிறதுக்காக கூப்பிட்டு போனாங்க. அப்போது அது வீக் டேஸ்ன்றதுனால அந்த டைமில் எனக்கு எதுவும் பெருசு கமிட்மெண்ட் இல்லை, ப்ரோக்ராம்ஸ் இல்லை அப்படின்றதுனால சரி போனால் ஒரு 3 நாள் இவங்க கூட போனால் ஏதோ ஒரு பேமெண்ட் கிடைக்கும். இன்னொன்று அவர் சொல்லி தான் கூப்பிட்டு போனார், நல்ல ஒரு மலைக்கு போகிறோம் அப்படின்னு. ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம், ஒரு டூர் மாதிரி போயிட்டு வருவோம். வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நம்மளை ஒருத்தங்க ஃப்ரீயாக கூப்பிட்டு போய் சுற்றி காட்டுறாங்க, சாப்பாடு கொடுக்க போகிறாங்க, நம்ம வாசிச்சுட்டு வர போகிறோம், ஒரு பேமெண்ட் கிடைக்க போகுது. ஸோ இப்படி தான் போனேன். அங்கே அந்த 3 நாள் அங்கே போய் இருக்கும்போது அவங்க செஞ்ச ஊழியம், அங்கே நடந்த ஊழியெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம்னா நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். அவ்வளவு நாள் எனக்கு என்னோட இது என்னென்னா, சரி ஆண்டவர் வந்து நம்ம பண்ணது எல்லாத்தையும் இது பண்ணல, வாக்கிய பண்ணல, எல்லா உயரங்களையும் காட்டினார். ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ளேயும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் உயரத்தை காட்டினார், எல்லாத்துலேயும் உயரத்தை காட்டினார். ஆனால் அது எல்லாத்தையுமே என்னை வந்து தட்டிக்கிட்டே வந்தாங்க. ஸோ இப்போ ஊழியத்துக்கு தான் இது பண்ணார். எனக்கு ஒரு தாளந்தை கொடுத்துருக்குறாரு.
நான் வந்து இப்போ பேட் வாசிக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் எவ்வளவு ஷைன் பண்ண முடியுமோ பண்ணணும். ஸோ என்னோட இதுனா அப்போ தான் வந்து அந்த கான்சர்ட்ஸ்லாம் வருது. ஓகே. ஆல்வின் தாமஸ் அந்த ஃப்ரீடம் நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கான்சர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நானும் இதில் நான் ஷைன் பண்ணணும், பெரிய கான்சர்ட்ஸில் வாசிக்கணும், பெரிய ப்ரோக்ராம்ஸ் வாசிக்கணும். இதுதான் என்னோட ஆம்பிஷனாக இருந்தது. ஸோ என்னோட அப்போவுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ஊழியத்துக்கு கண்டா உன்னை இது பண்ணியிருக்கிறாங்க, நீ ஊழியம் பண்ணணும் அப்படின்லாம். எனக்குள்ளே என்ன வாதம் அப்படின்னா, பாஸ்டர்லேருந்து பிரசங்கம் பண்ணுற அதே ஸ்டேஜில் தான் நானும் உட்காந்து வாசிக்கிறேன். அவருக்கு பிரசங்க ஊழியம், எனக்கும் ஆண்டவர் இந்த தாளத்துக்கு நானும் ஊழியத்தில் தான் இருக்கிறேன். நான் ஒன்றும் இது பண்ணல, நான் இருந்த இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஆண்டவர் என்னை ஊழியத்தில் வச்சுருக்கிறார், நான் ஊழியம் தான் செய்கிறேன். இதுதான் என்னோட பெரிய. ஏன்னா இன்னொன்று 100% நாங்கள் வந்து செக்யுலர் இதுக்கு போகிறது இல்லை, ப்ரோக்ராம்ஸ் போகிறதில்ல, கிறிஸ்டியன் ப்ரோக்ராம்ஸ்க்கு தான் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நான் இதுதான் என்னோட டிபேட்டாகவே இருந்தது, நான் ஊழியத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு, ஊழியத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ 2011 அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே நடந்ததெல்லாம் பார்த்து எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. அதாவது சிட்டியில் நம்ம பார்க்குறோம், ஊழியங்கள் பார்க்குறோம், இன்றைக்கி இவ்வளோ இதுவாக பிரபலமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்படியும் ஒரு ஊழியம் பண்ண முடியுமா அப்படின்னு. எனக்கு காலையில் 6 மணிக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே போகிறதுக்கு 10-11 மணி ஆகுது. அங்கே வந்து இது கிடையாது, அந்த ரோட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, மலையிலேயே அப்படியே நடந்து போகிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சரு எல்லாத்தையுமே தூக்கிட்டு நடந்து தான் வர்றாங்க. நடந்து வர்றவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேக்ட்ரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு. அதில் ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் ஜிஎம்மாக இருந்தவர். அவருக்கு இங்கே வந்து ப்ரைவேட் பிக்கப் வெஹிக்கிள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவ்வளோ இது சைரன் வச்ச ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் அங்கே தலைமையில் நடந்து வர்றாரு. அப்போது நான் பார்க்குறேன் அவங்கள, இவங்க இவ்வளோ ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறாங்க, இவருக்கு என்ன இது, இவருக்கு தலையில் ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு இவருக்கு நடக்கணும்னு என்ன அவசியம், இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு உள்ளே இருந்த அந்த காலையில், நான் காலையில் விடிய காலையிலேருந்து ஒரு 7-8 மணி வரைக்கும் எனக்குள்ள ஒரு மாதிரி ஏன்டா வந்துட்டோன்னு ஆயிடுச்சு காலையில். ஏன்னா நைட் 11 மணிக்கு அங்கே போய் இறங்குறோம். மியூசிஷியன்ஸோட லைஃப் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ப்ரோக்ராம் முடிச்சா பகலில் தூங்குறவங்க, அவங்க ஒன்று தூங்குவாங்க இல்லை வெட்டியாக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னை காலைல 4 மணிக்கு ஒரு ட்ரம் எடுத்துகிட்டு வந்து அடித்து எழுப்பி விட்டாங்க. எனக்கு அந்த சத்தம் கேட்டோடனே ஃபஸ்ட்டு இரிட்டேட் ஆச்சு. எந்திரிச்சு என்னன்னு கேட்டேன், ப்ரேயர் அப்படின்னாங்க. சரி நான் வர்றேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி படுத்தவன் தான், படுத்துட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் காலையில் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு காலைல ஒரு 6:30 தான் வெளியிலே போகிறேன். என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க எல்லாரும். என்னை கூப்பிட்டு போன அங்கிளே அவங்க ஒரு மாதிரி பார்த்தாங்க, ஏதோ ஒரு பாவியை கூப்பிட்டு வந்துட்டா ஊழியத்துக்கு. அவங்க எல்லாமே ஒரு 1 மந்த்தாக ப்ரேயரில் இருந்து வர்றவங்க. அவங்களுக்கு தெரியும் அங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம யாரை பார்க்க போகிறோம், என்ன மாதிரி இடங்களுக்கு போக போகிறோன்றது. நான் புதுசாக போகிறேன், இப்படி ஒருத்தனை கூப்பிட்டு வந்துட்டீங்க, அந்த சிங்கே ஆகாத மாதிரி இருந்தது. அப்புறம் எனக்கு எரிச்சலாக இருந்தது, இப்படி கூப்பிட்டு வந்து காலையிலே எழுப்பி விட்டு இதுக்காக வந்தோம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த டுவர்ட்ஸ் அப்புறம் அந்த மதியம் வரைக்கும் இவங்க நடக்கிறது, அதுக்கப்புறம் அந்த 3 நாள் அங்கே இவங்க பண்ணது எல்லாமே பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. செகண்ட் டேலேருந்து நான் வந்து அதில் கமிட் ஆக ஆரம்பித்தேன். கொஞ்சம் நான் அந்த முறுமுறுப்பெல்லாம் இல்லை, நானே போய் ப்ரேயரில் டிவோஷனில் உட்கார்ந்தேன். அப்படிலாம் இருந்து நான் திருப்பி வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ஜெபம் பெருசாக எதுவும் பண்ணல. ஆண்டவரே நான் வந்து பெருசாக ஏதோ ஷைன் பண்ணணும் இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ தெரியுது, உண்மையான ஒரு ஊழியம் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய தேவை ஒன்று இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா 4 மணி நேரம் நடந்து போகிறாங்க, ஒரு 2 பேர் 3 பேரை தான் பார்க்க முடியும் அங்கே அந்த கிராமத்தில். ஏன்னா வயலுக்கு போயிடுவாங்க, அந்த வீட்டில் இருக்கிற வயசான ஒரு 2 பேர் அவ்வளோ எஃபர்ட் போட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்களோட உட்கார்ந்து ஆண்டவருடைய அன்பை சொல்லிட்டு வர்றாங்க. இவங்க சொல்கிறாங்க, சரி இப்படி ஒருத்தங்க நம்மளை தேடி வந்திருக்கிறாங்களே அப்படின்னு அந்த அவங்களுக்குள்ள வர அந்த முகத்துல வர சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு அவங்கள விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, விட்டுட்டு போயிடுறாங்க, வேலைக்கு போறாங்க, அப்படி இப்படின்னு போறாங்க. இவங்க கிட்ட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம், அவங்க ஜெபம் பண்ண சொல்றது இப்படிலாம் வருது. திருப்பி நடக்கிறாங்க, நாள் முழுக்க நடக்கிறாங்க, ஒரு ஊருக்குள்ள போறாங்க, ஒரு 20 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, நல்லா பாட்டு பாடி நல்லா ஆண்டவருடைய அன்பை சொல்லி எல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நான் இங்கே வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் ஒரு கமிட் பண்ணேன். ஆண்டவரே யாரை அனுப்புவேன், அதே வசனம் தான், யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்னு கேட்குறீங்க. நான் இருக்கிறேன், ஏன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, ஏன்னா என்னோட ஆசைலாம் வேற மாதிரி இருந்தது. இப்போ அது டோட்டலாக எனக்கு உள்ள ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது நான் செஞ்சால் பிரயோஜனமாக இந்த மாதிரி ஒரு ஊழியமாக செய்யணும்,
ஏன்னா இங்கே வந்து என்னை விட்டால் 10 பேர் இருக்காங்க பேட் வாசிக்கிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஊர்களுக்கு போகிற வெகு சிலர் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு டீம் போனால் சொல்லுவேன், ரட்சிக்கப்படாதவன் கூட இசை வாசிக்க முடியும். ரட்சிக்கப்படாதவன் இயேசு ஆண்டவர் இயேசுனுடைய அன்பை பற்றி எப்படி பாரமாக சொல்ல முடியும்? வாயை திறந்து இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரட்சிக்கப்படாதனால முடியாது. என்னோட சிறந்த பேச்சாளர்கள் நிறைய பேர் ஊருக்குள்ளே இருக்கலாம், ஆனால் இயேசுவோட அன்பால் தொடப்படாதவன் எப்படி பாரத்தோடு பேச முடியும்? அவன் என்னோட நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த முடியும், நல்ல தமிழ் பேச முடியும், ஆனால் உணர்வு பூர்வமாக அவனால் எப்படி பேச முடியும்? ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனால மட்டும்தான் இன்னொருத்தனுடைய ரட்சிப்புக்காக கவலைப்பட முடியும். ஏன்னா அவனுக்கு அந்த ரட்சிப்போட வேல்யூ தெரியும். அப்போ அந்த வசனத்தை நான் சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். யாரை அனுப்புவேன்னு டெய்லி ஒரு தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் இருக்கிறேன், என்னை யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அந்த 2011 நான் கமிட் பண்ணேன். ஸோ அப்போத்துலேருந்து இன்ன வரைக்கும், இன்னைக்கு காலையில் வரைக்குமே என்னுடைய ப்ரேயர் இதுதான், நான் இதை செய்யணும் அதை செய்யணும். ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு ஓரளவு ஊழியத்தில் கொண்டு வந்துட்டாங்க ஓரளவுக்கு. இன்றைக்குமே வந்து நான் கேட்குறது இல்லை, ஆண்டவரே நான் இதை செய்யணும், இந்த வருஷம் எங்களுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதை செய்யலாமா அப்படிலாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். இன்றைக்கும் அதை தான் ப்ரேயர் பண்ணிட்டுருக்கேன். ஆண்டவரே யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாக போகிறேன், இருக்கிறீங்க என்னை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ ஆண்டவர் அந்த ஒரு டோட்டல் சரண்டரை பார்த்ததுனாலயா என்னன்னு தெரியல, ஆண்டவர் பயன்படுத்திட்டு. ஸோ ஒரு சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க, புரிஞ்சிக்கலாமா? அது எங்கெங்கே ஆண்டவர் நடத்துகிறாரோ, எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ, அது குழந்தைகள் நடுவில் இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும், மெயினாக சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி தான் பண்ணுறோம். அதுதான் பண்ணுறோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து 8 வயசில் ஆண்டவர் தேவைப்பட்டார். 10 வயசில் மரணத்துக்கு நேரமாக. அப்போ ட்ராமா அலோவ் பண்ணதே தலைவர் தான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த பாரம் கிடைக்கும், அந்த குழந்தைங்களுடைய பாரம் கிடைக்குங்கிறதுக்காக. சில நேரத்தில் சில துன்பங்களை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா அதுலேயும் நன்மை இருக்கும், அதில் ஒரு திட்டம் இருக்கும், அந்த வலியிலையும் அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இல்லாத வலி வராது. நான் கர்த்தரை விட்டு விலகி இருக்கும் பொழுது புள்ள உயிரோடு இருந்தாலும் நான் செத்தவன் தான். கர்த்தருக்குள்ளே நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இறந்தாலும் நீங்கள் பெற்றவங்க தான். ஏன்னா கர்த்தர் ஒரு பிள்ளை அல்ல, 1000 பிள்ளைகளை தந்து ஆசீர்வதிப்பார். அந்த துயர சம்பவத்தை நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்த படிப்பினைகள் எப்படி, அதிலிருந்து கர்த்தர் உங்களை வெளிக்கொண்டு வந்துட்டுருக்காரு, அதை நீங்கள் சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதை ஒரு சொல்லும்போது அதை எப்படி நிறைய பேர் எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. நாங்கள் வந்து இதை ஒரு துயர இதுவாக பார்க்கல ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த பிள்ளை எங்களோட இதுலன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதுதான் உண்மையுமே, அதுதான் உண்மையுமே. ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு கேர்டேக்கர் மாதிரி கொடுக்குறாரு நம்மகிட்ட, அவ்வளோதான். மற்றபடி அவர் படைக்கிற எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி படைக்கிறார். அவர் எங்கே வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அப்படிதான். அப்படி அந்த பிள்ளைய ஒரு 11 வருஷம் எங்ககிட்ட ஒரு கேர்டேக்கராக கொடுத்துருந்தாரு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ஹாஸ்டலில் நம்ம ஒரு பிள்ளையை விடுறோம், அந்த பிள்ளை அங்கே நல்லா படிக்குது, நல்ல ஒழுக்கத்தில் இருக்குது, ரொம்ப நல்லா நடந்துக்குது. அதை பார்த்து அந்த வார்டனுக்கு என்னன்னா அந்த பிள்ளை மேலே ஒரு பாசம் வரும், அந்த பிள்ளை மேலே. பட் அந்த பிள்ளை மேலே ரொம்ப பாசம் இருக்குது, அந்த பிள்ளை நம்ம மேலே பாசமாக இருக்குன்றதுக்காக அந்த பேரண்ட் வந்து திருப்பி ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ அந்த பீரியட், அந்த ஹாஸ்டல் பீரியட் முடியும் போது திருப்பி வந்து இது பண்ணும்போது இவர் சண்டை போட முடியாது. இல்லை அந்த பிள்ளை என் மேலே ரொம்ப அன்பாக இருக்குது, இல்லை நான் அந்த பிள்ளை மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன், முடியாது. ஏன்னா அந்த டைம் ஆகும்போது பேரண்ட் கூப்பிடும்போது போய்தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தகப்பன அவர் தான். ஸோ அப்படி தான். நீங்கள் இவ்வளோ எளிமையாக சொன்னால் நிஜமாக அது ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி தான். ஆனால் நிச்சயமாக இந்த அனுபவத்தில் ஒரு அர்த்தம் உண்டு. நீங்கள் சின்ன வயசில் பட்ட வழிகளுக்கு ஒரு அர்த்தம் உண்டுங்கிற மாதிரி இன்றைக்கி சிறுவர் ஊழியத்தில் நீங்கள் நிறைய பேர் ஒதுக்கி தள்ளுற ஊழியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா குழந்தைகள் ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளையும் வயதானவர்களையும் எப்போவுமே கொஞ்சம் புறக்கணிப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த 2 பேர் கூட்டத்துக்கு நீங்கள் தான் செய்ய வேண்டியிருக்கும். ரொம்ப வயதானவங்ககிட்டையும் சின்ன குழந்தைங்களுக்கும் நீங்கள் தான் நேரம் கொடுக்கணும், நீங்கள் தான் எதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கணும், நீங்கள் தான் நேரத்தை கொடுக்கணும். அவங்க திருப்பி என்ன கொடுப்பாங்க, கண்ணீர். வயதானவங்களாவது கண்ணீரை கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்கு அது கூட தெரியாது. இது என்ன கிவிங், இயேசு கிறிஸ்துவ போன்ற ஒரு ஊழியம். குழந்தைகள் ஊழியத்தில் முழு நேரமாக இருக்கிறவங்கள, அதிக நேரமாக இருக்கிறவங்கள நான் வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஏன் ஆச்சரியப்படுவேன்னா அது ஒரு சுயநலமே இல்லாத ஒரு ஊழியம். குழந்தைங்க நீங்கள் எதாவது தருவீங்களான்னு தான் பார்க்கும்.
அந்த மைண்ட் செட் தான் இருந்தது. ஸோ நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருள் ஆண்டவர் நம்மகிட்ட கொஞ்ச நாள் கொடுத்துருக்காரு. திருப்பி அவர் கேட்டார். ஸோ இதுதான் இந்த பக்குவம் எப்படி வந்ததுன்னா, அந்த அளவுக்கு நம்ம பக்குவப்பட்டவங்களும் கிடையாது, இல்லை அவ்வளோ பெரிய ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்றது கிடையாது. ஆண்டவர் அதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தினார். 2 பேருமே ஆயத்தப்படுத்தினார். அக்டோபர் 5ஆம் தேதி அன்னைக்கு பிள்ளை இறந்துட்டா. ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட்டு. உங்களுக்கு எதுவும்? நான் இல்லை, ஆக்சுவலாக அன்னைக்கு நான் ஒரு 2 நாள் முன்னாடியே நாங்கள் ஒரு கேம்ப்பு, ஒரு 3 நாள் இந்த பூஜா ஹாலிடேஸ் டைமில் ஒரு மிஷன் ஃபீல்டில் ஒரு 2 சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமு, ஒரு மிஷனரி கேதரிங் இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த பூஜா ஹாலிடேஸ் அப்படியே. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். இவங்க ஃபேமிலியோட ஒரு 2 நாள் கொஞ்சம் வெளியில் போயிட்டு, ஏன்னா அந்த அவங்க மாப்பிள்ளை சைடில் அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. லீவு பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவுன்றதுனால அப்படி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சண்டே மார்னிங் இந்த இது ஆச்சு, அக்டோபர் 5ஆம் தேதி. ஸோ அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 இருக்கும். எங்களுக்கு 9 o'clock சர்வீஸு. 7:30க்கு நான் உட்காந்து வழக்கமாக பைபிள் படிக்கும்போது படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ படிக்கும்போது அந்த பிலிப்பியர் அப்படியே படிச்சுட்டே வரும்போது 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை படிச்சுட்டு அடுத்த வசனம் போகிறேன். திருப்பி ஒரு சத்தம் கேட்குது, திரும்பவும் அதை படி அப்படின்ட்டு. ஸோ படிக்கிறேன், திருப்பி அதே வசனத்தை படிக்கிறேன். 13 இது 4:13 படித்த உடனே திருப்பி அந்த சத்தம் கேட்குது, இப்போ 12 படி. ஸோ 12 படிக்கிறேன், 13 படிக்கிறேன். திருப்பி அதே சத்தம் கேட்குது, இப்போ 13 படிச்சுட்டு 12 படி. திருப்பி அதே கேட்குது. அப்போ திரும்பவும் நான் அதை படிச்சுட்டு மேலே படித்தா பவுல் சொல்கிறாரு, நான் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு முடிக்கிறார். அந்த 12 முடிக்கிறார். நான் பசியாக இருக்கவும் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கிறது, நான் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன்னு சொல்லி இதை படித்த உடனே எனக்கு திடீர்னு ஒரு ஒரு தாட் வருது. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம அந்த என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால இந்த வசனத்தை நம்ம எடுத்து ஒரு பாசிட்டிவாக பிள்ளைங்களுக்கு பேசுகிறோம். மற்றவங்களுக்கு காஸ்பல் சொல்கிற நேரத்துலையோ இந்த வசனத்தை யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் இதை ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு விஷயமா பேசுகிறோம். சாமி அவன் கூட இருந்தாருன்னா உன்னால் முடியாததெல்லாம் பண்ண முடியும், சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம். ஸோ எந்தெந்த நேரத்தில் அந்த வசனம் யாருக்கு தேவைப்படுதோ அது ஒரு பெரிய ஹோப்புக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஆமாம். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, அவருடைய பலன் எனக்கு இருந்தால் என்னால் குறைவுபடவும் முடியும். ஆமாம். அதனால தான் இப்போ நீங்கள் உங்கள் மாமாவை பற்றி சொன்னீங்க. 4 விரல் போன அப்புறம் கூட விசுவாசம் போலே. கண்டிப்பாக. அப்போது கர்த்தர் அவருக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடுறதுக்கு அந்த 4 விரல் தேவையில்லை. ரைட்டா? கண்டிப்பாக. அதாவது கர்த்தருக்கு சுவிசேஷ ஊழியத்தை வச்சுருக்கிறாரு. 4 விரல் இல்லைன்னா 2 கால் கூட இல்லைன்னு தெளிவான சிந்தையும் வசனத்தை போதிக்கிற அறிவும் வாயும் இருந்தால் போதும். அப்போ கர்த்தர் என்னது தேவையோ அதை கொடுத்துருவார். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பிறரோடு ஒப்பிடுவோம், கர்த்தர் அவர் திட்டத்தோடு ஒப்பிடுவார். இன்னொன்று சில குறைகளை கர்த்தர் நமக்கு தாழ்மையை வச்சிருப்பதற்காகவும் நம்ம நினைக்கிறோம். நம்ம கர்த்தர் கேரக்டர் பற்றியும் கவலைப்படுறவர், அதே மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறவர். உதாரணத்துக்கு மற்ற குழந்தைங்களுக்காக தான் உங்களுக்கு ஒரு குழந்தைய கூட கொடுத்துருக்கலாம். நேரடியாக குழந்தைங்களை விடுத்து கொண்டு போகாமல் ஒரு குழந்தைய கொடுத்து வளர்க்க விட்டு, இப்போ நீ பயிற்சி ஆகிட்ட, என் குழந்தை இப்போ என்கிட்ட வரட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு இப்போது நீ உன்னை 1000க்கு ஆசீர்வாதமாக வைப்பேன்ற மாதிரி அவர் கொண்டு போகிறாரு. நீங்கள் இந்த இழப்பு நடந்ததுக்கு பின்னால் நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு? தீசிசனக்கு ஐயா சொன்னார், கிட்டத்தட்ட 1 மாதம். ஆனால் 1 மாதமும் இந்த குடும்ப ஜபம்லாம் சடங்குக்கு நடந்துச்சான். உணர்வே இல்லாமல் பழக்கம், டெய்லி ஜெபம் பண்ணி பழக்கம், டெய்லி பைபிள் படித்து பழக்கம். நீங்கள் ஆத்மார்த்தமாக மறுபடியும் ஊழியத்துக்கு வர எவ்வளோ நாள் ஆச்சு? அப்போது ஸோ இந்த வசனம் பேசுகிறாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் டைமு நம்ம யார்கிட்டையாவது பேசணும், இல்லை நம்மளே இந்த வேர்ஸை இது மெடிடேட் பண்ணால் இந்த ஆங்கிளையும் இதை மெடிடேட் பண்ணலாம். அதாவது நமக்கு குறைச்சல்லையும் அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு பலன் இருக்கு அப்படின்னு இது பண்ணி நான் உடனே அந்த என் பைபிளில் இருக்குது. நான் ஒரு பென் எடுத்து அந்த 12லேருந்து 13லேருந்து 12க்கு ஒரு ஆரோ போட்டு வச்சேன். படிப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் இதை மட்டும் படிக்கக்கூடாது, இதையும் படிக்கணும். ஏன்னா பவுல் சொல்கிற ஒரு பெரிய விஷயம் அதுதான். எனக்கு பட்டினிலையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து வந்துருச்சு. நான் மூடி வச்சுட்டேன். வச்சு சர்ச்சு கிளம்பிட்டு இருக்கிறேன். 9 o'clock இவங்க ஃபோன் பண்ணுறாங்க.
இந்த மாதிரி கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அழுகுறாங்க, ரொம்ப இதுவாக அழுகுறாங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல அப்படின்னா உடனே நான் லொக்கேஷன் கேட்குறேன். லொக்கேஷன் அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டுட்டு உடனே நான் கிளம்புறேன். நான் கிளம்புனா எல்லாம் அப்பா அம்மா தம்பி எல்லாம் காரில் போயிட்டுருக்குறோம். காஞ்சிபுரம் கிட்ட போகும்போது எங்கள் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுறாரு. இவங்க தம்பி கால் பண்ணி அழுகுறாரு. ஜெசி சாரி புரியுது எனக்கு. ஜெசி இறந்துட்டா. மார்ச்சரி கொண்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு செகண்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜெஸ்ஸி இறந்துட்டா, நம்மளை விட்டு போயிட்டா, மார்ச்சரி கொண்டு போன சொல்கிறாங்க மாப்பிள்ளைன்னு ஓன்னு அழுகுறாரு. இந்த ஒரு செகண்டு தான் ஒரு தகப்பனா வந்து உடையிற அந்த ஒரு செகண்டு. இங்கே தான் எல்லாமே கொஸ்டினில் நிற்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? வாழ்க்கையே இருள், எதுவுமே எல்லா கதவும் மூடின மாதிரி எல்லாமே இங்கே தான். நம்ம பண்ணுற ஊழியமாக இருந்தாலும், ஃபர்தராக ஒரு ஃபேமிலி லைஃப்பாக இருந்தாலும், எல்லாமே இந்த இடத்துல ஒரு கொஸ்டினில் வந்து நிற்கும். அப்போ அந்த செகண்டு, அந்த ஒரு செகண்டில் திரும்பவும் எனக்கு ஒரு சத்தம் கேட்குது. குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். தெளிவாக கேட்குது, குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அதாவது குறைவுபடம்னா ஒரு பணத்தட்டுப்பாடோ இல்லை வேறு ஏதோ ஒன்றுன்னா அந்த குறைவு வேறு. இதுக்கு மேலே குறைவுபடவே முடியாதுங்கிற மாதிரி இதுதான் எல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி தான் பண்ணுறாரு. இப்போ ஆனால் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டேலாம் இல்லை. இப்போ ஜீசஸ் ஐயாவோட வாழ்க்கையில் பார்த்தாலும் அதுக்காக அடுத்த பிள்ளைய எடுத்துடல. அதுக்கு அவருக்கு தெரியும் இது வந்து. ஆனால் அந்த ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் எல்லாருடைய ஊழியருடைய வாழ்க்கையிலும் வேறு வேறு ரூபத்தில் வரும். சில ஊழியர்களை பார்த்துருப்பேன், உறுதுணையாக இருந்த மனைவி திடீர்னு இல்லாமல் போயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு ஊழியருடைய வாழ்க்கையில் பார்த்தேன், அவங்க மனைவி ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, பின்னாடி தான் இருப்பாங்க, முன்னிலையில் வந்து ஊழியமே செய்ய மாட்டாங்க. அவர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வட இந்தியாவிலே உருவாக்கியிருக்கார். அவர் திடீர்னு இறந்துடுறார் கணவர். ஆனால் அவங்க அவ்வளோ எழுந்து செய்வாங்களான்னு பார்த்தா அவங்க கணவரை மிஞ்சி ஊழியத்தை அப்படி நிறுத்துகிறாங்க, சிங்கம் மாதிரி. நம்ம கிராண்ட் ஸ்டெயின்ஸோட வாழ்க்கையில் பார்க்குறோம், கணவரும் போயாச்சு, பிள்ளைகளும் போயாச்சு, ஒரே நாளில் சாம்பல் தான் இருக்குது. துடிக்க கொண்டிருக்காங்க, காருக்குள்ளே அடைச்சி. அது முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா அவர் செஞ்ச காலத்தில் ஊழியத்தோடு இப்போ எல்லா கிராமத்துலேயும் அவங்க மனைவி வந்து பெரிய அளவில் செஞ்சிட்ருக்காங்க. அது பார்த்திங்க எல்லாமே 10 மடங்கு பெருக்கத்தை தான் உண்டாக்கியிருக்கு. நமக்கு ஆனால் அந்த தருணத்தை எப்படி தோணுன்னா இருள் அடைஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு தோணும். மாம்சம் எப்படி தோணுன்னா இனிமேல் நான் எப்படி மனுஷனாகவே இருந்துக்க போகிறேன், ஊழியத்தை விடுங்க, இனி நான் இதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோன்ற அளவுக்கு ஒரு பயம் வர நேரத்தில். ஆனால் ஆண்டவர் 10 மடங்கு 100 மடங்கு திட்டத்தை வச்சுருப்பார். ஆனால் அதுக்கு இது அப்படியே திரும்ப வழிகளை கொடுத்துட்ருக்க மாட்டார். ஆனால் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு எல்லா கர்த்தரை உண்மையாக பின்பற்றுகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் இதை பார்த்துருக்கேன். உடஞ்சி போகிற சுக்குநூறாக உடஞ்சி போகிற ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கர்த்தர் வைக்கிறார். அது ஒரு சிலுவை தான். அது அந்த சத்தம் திருப்பி கேட்ட உடனே குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் கேட்ட உடனே எனக்கு டக்குன்னு அந்த நேரத்தில் ஒரு இது தோணிச்சு. இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை காலைல ப்ரிப்பேர் பண்ணாரு சொல்லி அடுத்த செகண்ட் அப்படியே மாப்பிள்ளை இது எல்லாமே அந்த ஒரு 1-2 செகண்டுக்குள்ளே நடக்கிறது. ஸோ திருப்பி அடுத்த செகண்ட் மாப்பிள்ளை சொல்கிறாரு, அதுக்கு நடுவில் இந்த சத்தம் வருது, நான் யோசிக்கிறேன். அடுத்த செகண்ட் நான் திருப்பி மாப்பிள்ளைக்கு பதில் சொல்கிறேன், மாப்பிள்ளை அது முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், அது முடிஞ்சிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பாருங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே மைனர் அடிபட்டிருக்கு, எல்லாருக்குமே. 6 பேர் காரில் வந்தாங்க. இன்றைக்கும் சொல்கிறாங்க அது வந்து ஒரு சேஃபஸ்ட் காருன்னு, அந்த XUV 700 சேஃபஸ்ட் காருன்ட்டு. வேறு யாருக்குமே சின்ன பிள்ளை 1.5 வயசு பிள்ளைலாம் காரில் யாருக்குமே வந்து மேஜராக எதுவும் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அவர் முடிவு பண்ணிட்டாரு யார் வேணும். ஸோ எப்படி, ஏன்னா இன்னொன்று என் பிள்ளை வலி தாங்க மாட்டா, ஒரு சின்ன இதுனாலும் ரொம்ப துடிப்பா. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கரெக்டாக வலி வேதனை எதுவுமே இல்லாமல் எல்லாமே அந்த ஒரு செகண்டில் இது நடந்துருச்சு. அப்போது நான் உடனே மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறேன், அது முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஆகிறது என்ன ஆகிறதோ பாருங்க அப்படின்னு. இல்லை மாப்பிள்ளை நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. மாப்பிள்ளை நீங்கள் தயவு செஞ்சு அங்கே இருக்காதீங்க,
அது மார்ச்சுக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்களே, அதை பற்றி யோசிக்காதீங்க. ஜெஸ்ஸி வந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டா, அது உடம்பு. நீங்கள் அதை பற்றி இனிமேல் கேர் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு. பின்னாடி எல்லாம் அழுகுறாங்க எல்லாரும். காரே ஒரு மரண ஓலம் மாரி தான் இருக்குது, அம்மா அப்பாலாம். ஆனால் ஆண்டவர் நான் அளவே இல்லை. இல்லைன்னா எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்தது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கே போய் நம்ம வந்து பிள்ளையை பார்த்தோம், அந்த நேரத்தில் அழுக வந்தது எல்லாம். ஆனால் உள்ள எனக்குள்ள வந்து ஒரு சமாதானம் வந்துருச்சு. இப்போ சமாதானம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச அப்புறம் நான் வேஷம் போட முடியாது, நான் அழுது ஒப்பாரி வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ அன்னைக்கு திருப்பி சாயந்தரம் கொண்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. ஏன்னா அங்கே வாலாஜாபேட்டில் தான் அவள் இறந்தா, அங்கேருந்து கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து அடுத்த நாள் தான் அடக்கம் பண்ணோம். அது அப்பத்துலேருந்தே வீட்டுக்கு அந்த அவளை அடக்கம் ஆராதனைக்கும் வந்தவங்களும் சரி, யாருமே எங்கள் கண்ணில் ஒரு கண்ணீரை பார்க்கல. இன்ஃபேக்ட் நாங்கள் அங்கே இருந்து ஒரு பெரிய சாட்சியாக நிற்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். வர்றவங்கள நாங்கள் வந்து ஹோப் கொடுத்துட்டு இருந்தோம், பேசணும். அதுக்கப்புறம் 2வது நாள் வந்து இது வச்சுருந்தோம், ஆறுதல் கூட்டம் வச்சுருந்தோம். அதையுமே ஆறுதல் கூட்டமாக நடத்தலை, ஒரு எழுப்புதல் கூட்டமாக நடத்தினோம். அப்படி தான் அதை கம்பேர் பண்ணி நடத்துகிற அந்த பாசிட்டிவிட்டியும் அதான் சொல்லியிருந்தேன். நாங்கள் துக்கத்தில் இல்லை, நானும் சரி மேரியும். வீட்டுக்காரங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு எல்லாமே அந்த இது இருக்குது. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்துட்டாரு. இன்ஃபேக்ட் நாங்கள் பிள்ளை இதில் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டோம். என்னென்னா 10 வருஷமாக ஊழியம் பண்ணிகிட்ருக்குறோம். ஏசாமி நல்லவர், அவர் சமாதானம் கொடுக்க வல்லவர், அவர் பெரிய சமாதானம் தருவார், நிம்மதி தருவார், இதெல்லாம் சொல்கிறோம், நிறைய பேருக்கு சொல்கிறோம். ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் என் கஷ்டம் உனக்கு தெரியுமான்னு இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய சாட்சியை கொடுத்துருக்காரு. இதில் நம்ம நின்றுட்டோம், ஏன்னா சமாதானத்தை கொடுத்துட்டாரு 2 பேருக்கும். இதை வெளியில் காட்டிட்டோம் அப்படின்னா இனிமே வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம பிரசங்கம் பண்ணணும்னு அவசியமே, வாழ்க்கையே பிரசங்கம் தான். ஏன்னா இதை விட ஒரு துக்கம் ஒரு மனுஷனுக்கு வருமானம் தெரியாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா, ஏன்னா சுற்றி இருக்கிற நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வரப்போகிறாங்க. நாங்கள் ஊழியம் பண்ணுற இடம் எல்லாமே 100% வந்து இது ஹிந்துஸ் தான், அவங்க வரப்போகிறாங்க. அவங்க முன்னாடி நம்ம இன்னைக்கு நின்றுட்டோம், ஆண்டவருடைய சமாதானத்தை காட்டிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம பிரசங்கமே பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கான வேலையை ஈஸி பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு 2 பேருமே பேசணும். ஸோ அன்னைக்கு அடக்காராதனையில் வந்தவங்களும் அதை பார்த்தாங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய சமாதானத்தை கொடுக்க முடியுன்றது. ஸோ கடைசியாக அவளை அடக்கம் பண்ணும்போதும் நான் ஒரு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். இந்த பிள்ளை எனக்கு வந்து எங்களுக்கு ஊழியத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருந்த பிள்ளை. ஏன்னா அவள் இறக்குறதுக்கும் 2 நாள் முன்னாடியும் மிஷன் ஃபீல்டில் ஒரு 200 பிள்ளைங்களுக்கு இவங்க கூட நின்று அவள் தான் ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாம் பண்ணா. எல்லா ஊழியத்துலையும் எங்களோட கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாள். ஏன்னா அவளை வந்து ஆண்டவர் அவ்வளோ விசேஷமாக ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. அவளுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே அது வேற. அவள் படிக்கிற வசனங்களாக இருந்தாலும் சரி, அவள் எடுத்து மெடிடேட் பண்ணுற விஷயங்கள், பவுலோட விஷயங்கள் எடுத்து படிப்பா. நிறைய மிஷன் பேர்டன் அவளுக்குள்ளே இருந்தது. 10 வயசில் லாஸ்ட்டாக அவள் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி குழந்தை மாதிரி இருக்கா. ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியுமே அவள் கடைசியாக எழுதி வச்சிருக்கிற சில நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவளையும் அதுக்கு பக்குவப்படுத்திட்டு வந்திருக்கிறார் அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் அவள் ஒரு நோட்டு, ஒரு புக் மார்க் மாதிரி எழுதி கொடுத்துருக்குறா. அதில் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் அப்புறம் எடுத்து பார்க்குறோம். அவளுக்கு ஐபிஎல்ல அப்போது ஒரு இறக்கிறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி செப்டம்பரில் நினைக்கிறேன் ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது. கலரிங் புக் ஒன்று கேட்டு வாங்கினா. அதில் அவ்வளோ பேஜஸ் இருக்குது கலரிங் புக்கில். அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 100+ பேஜஸ் கலரிங் பேஜஸ் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக நடுவில் ஒன்று எடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்கா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் வாக்கிங் அந்த அதர் ஷோர் வித் மை ஃபாதர். ஸோ அப்போது இவ்வளோ ஊழியத்தில் எங்களுக்கு ஒரு இன்னொரு கையாக இருந்த பிள்ளை. அப்போ நான் அவளை அடக்கம் பண்ணும்போது நான் அதான் ஜெபம் பண்ணேன். இதை நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க, எல்லாமே எங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஆனால் ஊழியத்தில் எங்களுக்கு ஒரு பலனாக இருந்த பிள்ளை இவ்வளோ நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. இதுக்கு பதில் எவ்வளவு பேரை எழுப்ப முடியுமோ ஊழியத்துக்கு எழுப்புங்க. செய்வார், அதுக்கு ஈடாக செய்வார்.
சும்மா மண்ணில் கோதுமை மணி அவங்க எங்க கூட வந்து தான் நிக்கணும்னு அவசியம் இல்லை, தேசத்தின் பகுதியில். ஏன்னா ஒரு உங்களால் பெரிய பாருங்கள் இருக்கு இருக்கிற எத்தனை மகள்கள் இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக நிற்க போகிறாங்க ஆண்டவருக்கு சாட்சியாக. அப்படின்லாம் வீணாக்கிடலாம் மாட்டார். ஒரு ஊழியக்காரனுடைய குழந்தைய விதைக்கிறார், வீணாக இறைக்கலை, அவர் விதைச்சிருக்கார். நிச்சயமாக பலன் உண்டு, அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா அந்த வலிக்கான பலன் உண்டு. ஆத்ம வருத்தத்தின் பலனை நீங்கள் காண்பீங்க. இந்த வருத்தம், இந்த கண்ணீரெல்லாம் சும்மாலாம் போயிடாது. இது எல்லாத்துக்கும் பலன் உண்டு, இது எல்லாத்துக்கும் விளைச்சல் உண்டு. அதில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஈவன் இந்த நிகழ்வை, உங்களுடைய சாட்சியை பார்த்தே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எத்தனை பேர் தொடப்பட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக, எத்தனை பேர் பிள்ளையை இழந்தவங்க, மகனை இழந்தவங்க, மகள் இழந்தவங்க, கணவனை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க, உயிருக்கு உயிராக நேசித்து யாரோ ஒருத்தர் இழந்தவங்க, அவங்க உடஞ்சி போயிருக்கலாம். இன்றைக்கி உங்கள் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவங்க இன்றைக்கி பலப்பட்டு நிற்க போகிறாங்க. ஆண்டவருக்காக இந்த நிகழ்ச்சியிலே நிற்க தான் போகிறாங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க தான், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கிறிஸ்தவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்னா கூட பரவாயில்ல, அப்புறம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். யூ வில் பி எ பிளெஸ்ஸிங் டு அதர்ஸ். அந்த பிளெஸ்ஸிங்காக இருக்கணும்னா, அந்த பிளெஸ்ஸிங்காக இருக்கிறவங்க கொஞ்சம் உடைக்கப்பட வேண்டிய நிலைமை இருக்குது. ஒரு விதை நெஞ்சை பிளந்து தன்னுடைய நெஞ்சிலிருந்து செடி வெளியில் வருது, அதிலிருந்து வர கனியை உலகமே புசிக்குது. ஒருத்தன் நெஞ்சை பிளந்தாதான், ஒருத்தன் தன் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தாதான். இப்போ நீங்கள் மரண வலியை, இப்போ உயிரோடு இருந்தால் கூட, நீங்கள் எவ்வளோ தான் கர்த்தர் பலப்படுத்தி இருந்தால் கூட, நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையினுடைய வலியினுடைய பேர் மரண வலி, உயிர் வலின்னு சொல்லுவாங்க. இந்த உயிர் வலிக்கு அர்த்தம் இல்லாமல் போகாது. இந்த உயிர் வலிக்கு ஆத்துமாக்கள் தான் விடை. மக்கள், அதுதான் நானும் கேட்டேன். அது நீங்கள் முழு நிச்சயமாக முழு தைரியத்தோடு நீங்கள் தொடர்ந்து ஊழியம் செய்யலாம். ஏன்னா தோமாவனுடைய ரத்தம் பேசுகிறதுனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் சென்னையில் உட்காந்து 2000 வருஷம் நின்று பேசுது. சும்மாலாம் அந்த பலியெல்லாம் வீணாக போயிடாது, அந்த தியாகங்கள்லாம் வீணாக போயிடாது. எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு, எல்லாத்துக்கும் பதில் உண்டு. அதனால் கடைசியாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்களோ ஏதாவது? அது இப்போ இந்த ஜெபம் பண்ணி நாங்கள் வந்து அவ்வளோ விதைச்சோம். ஓகே, இந்த ஒரு பிள்ளைக்கு பதிலாக எவ்வளவு பேர் எழுப்ப முடியுமோ ஊழியத்துக்கு எழுப்புங்க. அதை நான் என் கண்ணு பார்க்கணும். ஏதோ அடுத்த தலைமுறையில் எழுப்புறது அதுக்கப்புறம் இல்லை, என் கண்ணு பார்க்கணும். நீங்கள் எத்தனை பேர் எழுப்புறீங்கன்றது என் கண்ணு பார்க்கணும் ஜெபம் பண்ணேன். அடக்கம் முடிஞ்சு 2வது நாள் நாங்கள் அந்த ஆறுதல் கூட்டம் வச்சோம். அன்னைக்கு அதை சொன்ன மாதிரி எழுப்புதல் கூட்டமாக தான் வச்சோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 16 பேர் ஒப்பு கொடுத்தாங்க ஊழியத்துக்கு. அதில் ஒரு டீம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி ஊழியம் பண்ணி அப்புறம் கொஞ்சம் அப்படியே அவங்க ஃபேமிலி எல்லாம் கமிட் ஆன உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விட்டவங்க அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி ஒப்பு கொடுத்தாங்க, ஊழியம் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு 16 பேர் ஊழியம் ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க இன்னைக்கு இந்த ஒரு 5 மாசமா நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கிராம ஊழியங்கள் போகிறாங்க. கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜான்வரியில் அதை நீங்கள் கேட்டீங்க, எத்தனாவது நாள் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் எத்தனாவது நாள் உங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆண்டவர் கிருபையில் அன்னைக்கு ஆரம்பிச்சோம். நிற்கவே இல்லை, 7வது நாள் நிற்கவே இல்லை. அன்னிலேருந்து ஆக்சிலரேஷன் பாயிண்ட் அதிகமாகிருக்கு. அடுத்த 7வது நாள் என் பிள்ளை இறந்து 7வது நாள் எங்கே அவ இறந்தாலும் வாலாஜாபேட் டிஸ்ட்ரிக்டில் அங்கே இவங்க நின்று தெருப்பிரசங்கம் பண்ணாங்க 7வது நாள். ஏன்னா அவங்க என்கிட்ட கேட்டாங்க, அன்னைக்கு பிள்ளை இறந்த அன்னைக்கு நைட்டு என்கிட்ட கேட்டாங்க, என்னை எவ்வளோ சீக்கிரம் அங்கே கொண்டு போக முடியுமோ கூப்பிட்டு போங்க, நான் அங்கே நின்று ஊழியம் பண்ணணும். இதுதாங்க அழைப்பு, இதுதான் ஊழியம். சீரியஸாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்தது, உங்களை சந்தித்தது. உங்கள் வாழ்க்கையை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுல நான் தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் உண்மை. ஒரு கிறிஸ்தவனும் பற்றற்ற நிலை, அதாவது எப்படின்னா எல்லாவற்றையும் கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அது எல்லாத்துக்கும் நான் அடிமையாக மாட்டேன், ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். மனைவி கொள்வது நல்லது, கணவரை கொள்வது நல்லது, பிள்ளைகளை கொள்வது நல்லது, ஆனால் அது கர்த்தருடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் தான் கர்த்தர், கர்த்தருடைய இடம். மற்றதெல்லாம் வந்து உக்ரான பொறுப்பு தான். கணவனுக்கு மனைவியானாலும் சரி, பிள்ளைக்கு பெற்றவங்களானாலும் சரி, எல்லாமே கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு இடைக்கால பொறுப்பு தான். ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பது தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பில் நிலைச்சி நிற்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கீங்க. உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பிரியமானவர்களே,
இவர்கள் வாழ்க்கை நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் ஒன்றையும் கொண்டு வரவும் இல்லை, ஒன்றையும் கொண்டு போகவும் முடியாது. இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக இந்த உலகத்தில் நாம் எதையும் நேசிப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஏனெனில் அவரே நிரந்தரமானவர். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் அவரிடமிருந்து வந்தது. அவர்தான் நமக்கு ஜீவனை தந்தார், சுவாசத்தை தந்தார், இந்த வாழ்க்கையை தந்தார், உறவுகளை தந்தார், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்தார். கல்வி, படிப்பு, வியாபாரம், தொழில், வேலை, எல்லாவற்றையும் நமக்கு, பதவி, பட்டம், புகழ், எல்லாவற்றையும் நமக்கு தந்தவர் அவரே. பிரியமானவர்களே, அவரை தவிர மற்ற அனைத்தும் நமக்கு தற்காலிகமானவைகள். இந்த உலகத்தில் நிரந்தரமாக நம்மோடு கூட இருக்கப் போவது ஒன்றுமில்லை. காதறிந்த ஊசியும் கடை வழி வராது கான் என்று ஒரு புலவன் சொல்லுகிறது போல, இந்த உலகத்தில் நாம் நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக செல்லப்போகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எப்படி வாழ்கிறோம், அவருக்காக எப்படி எரிந்து பிரகாசிக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆகவே நாம் கர்த்தருக்காக வாழ்ந்து பிறருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்றுவோம், ஒளியை கொண்டு வருவோம், பிறருக்கு பிரயோஜனமாக இருப்போம், பிறருக்கு இந்த ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிப்போம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு சொல்லுவோம், அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு சேர்க்கிற ஒரு புனித பணியை நாம் தொடர்ந்து செய்வோம், குறை சொல்லாமல் இருப்போம். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.